ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கல்யாணி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ரைடல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த வேலண்ட்டி வந்து புதுசாக எடுத்திருந்தேன். இது வந்து மேக்கப் பொருள்லாம் வைக்கிற ஒரு வேலண்ட்டி. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நம்மளுக்கு வந்து எல்லா திங்ஸுமே ஒரே இதிலே வச்சு கொண்டு போய்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. இது வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு. ஸோ செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இது கொஞ்சம் யூஸாக இருக்கும். பவுச் ஒரு 5 பவுச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நிறையா திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா. பட் வெயிட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கேருந்து மதுரைக்கு கொண்டு போகவங்களையும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, அந்த பொட்டு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் சைட்லேயும் நிறையா கொடுத்துருந்தாங்க. நிறையா திங்ஸ் வைக்கிற மாதிரி இது கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூட்கேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பவுச் வைக்கிற மாதிரி வச்சுருந்தேன் நான். ஸோ இது வந்து நம்ம கையில் வந்து ட்ராலி மாதிரி இழுத்துட்டும் போய்க்கலாம், எதாவது தூக்கிட்டும் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து நான் வந்து ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா. 2 சைடுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஹேர் ஆக்சசரிஸு, நான் ஃப்ளவரும் ஹேருக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே சைடில் தான் வச்சுருந்தேன். ஹேர் ஸ்ப்ரே அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த வேலண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 3000 பக்கத்தில் வந்துச்சு. பட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ்ஸும் கூட வச்சு கொண்டு போனேன். 2 செட்டு ரிசப்ஷனு செட்டு, மார்னிங் மேக்கப் செட்டும் இதில் தான் வச்சு கொண்டு போனேன். இல்லாட்டினா நான் சூட்கேஸாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு இதில் வச்சு கொண்டு போக வேண்டியது இருக்கும். தனியாக இதுக்கு ஒரு பேக் ஒன்று செப்பரேட்டாக கொண்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ் வேறு நான் கொண்டு போயிருந்தேன். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்களும் வேணுன்னா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் ஒரே வேலண்ட்டியில் நம்ம வந்து மொத்தமாக வச்சு கொண்டு போயிட்டு நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. பார்த்திங்கன்னா இது கூட நான் ஒன்று ஹேண்ட்பேக் மட்டும்தான், பர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என் ஒரு ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இது வந்து எல்லாமே கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு வந்து. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து மார்னிங் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clockலாம் கிளம்பணும். ஏன்னா எனக்கு வந்து நான் 1 மணிக்கு அங்கே மதுரைக்கு போகணும். அதனால் மார்னிங் வந்து நான் 6 o'clock கிளம்பணும். 6 o'clock கிளம்புனா தான் அவங்க 1 மணிக்கு போக முடியும். 3 மணிக்கு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 hour பிஃபோரே எங்கேயுமே நான் வந்து கரெக்டாக டைமிங்க்கு வந்து போயிடுவேன். எப்போயுமே டைமிங் வந்து நான் வந்து என்னால் வந்து டைம் வந்து இதாகக்கூடாது அப்படின்னுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே எப்போயுமே போயிடுவேன். இந்த மேக்கப்புன்னு கிடையாது, எங்கே மேக்கப் போனாலும் காங்கேயம் அடிக்கடி மேக்கப் போவேன், திருப்பூர் அந்த மாதிரி எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா 1 hour பிஃபோரே நான் போயிடுவேன். ஸோ நம்மளுக்காக வந்து பொண்ணு வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் போயிடுவேன் நான். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், இழுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரு, ஹேரு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே வச்சுருக்கேன் நான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது. ஸோ மார்னிங் வந்து நான் ஒரு 5:45 கிளம்புனேன் இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மதுரை பஸ் தான். ஆனால் மதுரை பஸ் ஆனால் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே காந்திபுரம் போய் மாறி சிங்கானூர் போயிட்டு சிங்கானூர்லேருந்து மதுரை பஸ் வந்து ஏறியிருந்தேன் நான். ஸோ அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணிக்கெலாம் அங்கே வந்து போயிட்டு ஸோ சிஸ்டர் வந்து பிக்கப் பண்ண வந்தாங்க. சரின்ட்டு அவங்க கூட அப்படியே போயாச்சு. கரெக்டாக 1 மணி 1:30 நான் அங்கே போயிட்டேன். வேலை நடக்கலாம், பஸ் ஸ்டாண்டு கூட போகாதுங்க. 6 பிள்ளைகளை இங்கே இறக்கணும். பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்குது, அதனால வெளியே தான் இருக்கணுங்க. மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை நடக்கிறதுனால வெளியிலே இறக்கி விட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பேக் வந்து இழுக்கிற மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டேன். நான் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருந்துச்சு மறுபடியும் பஸ் ஏறதுக்கு. ஸோ இவங்க தான் பொண்ணு. எதாவது ரிசப்ஷன் மேக்கப் ட்ரெஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஹங்கா தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிம்பிள்ஸோ பிக்மெண்டேஷனோ எதுவுமே இல்லை. ஸ்கின்னு நல்லா இருந்தது. பட் ஆனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ப்ளீச் பண்ணியிருக்காங்க. ப்ளீச் வந்து மோஸ்ட்லி யாரும் பண்ணல. ஆமாம் பண்ணணும். நாங்கள் வரோம் 5 மினிட்ஸில் வரோம். அப்பா போய் காரில் தான் வருவேன் நான். நல்லா இருக்குல்ல, சூப்பரா மாசா இருக்கு சத்தியமா. காட்டுல இரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிடு. மேக்கப் எப்படி இருக்கு?
சூப்பராக இருக்கா? உண்மையிலே சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அழகா இருக்கு. ஆர் பிரைட்டா இருப்ப இதுக்கு லைட்டுக்கு. எப்படி லைட்டுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே ஹைட் பண்ணியாச்சு. அங்கங்கே லைட்டாக ஒரு டாட்டு பிளாக் மார்க் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஆரஞ்சு கரெக்டர் போட்டு ஃபுல்லாகவே ஹைட் பண்ணிவிட்டு மேக்கப் வந்து ரொம்ப மேக்கப்பு சூப்பரா இருக்கு. நீட்டா இருக்கு. ஓகே. வேறு என்ன சொன்னாலும் சொல்லாதீங்கிறா. உங்கள் மேக்கப் எப்படி இருக்கு? என் மேக்கப் அதை விட நானே அலை மாதிரி எப்படி இங்கே வரா மாற்றி உடனே உங்கள் அக்காவோட சூப்பராக மாற்றிடுவோம். சரியா? ஸோ பொண்ணுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா லைட் வித்தவுட் மேக்கப் தான் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் லைட்டாக ஹைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டிருக்கோன்னா போட்டிருக்கதே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சும்மா லைட் மேக்கப் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ஃபுல் கம்ப்ளீட் லுக்கு. இது விவோ ஃபோன் தான், எந்த ஒரு எடிட்டிங்குமே கிடையாது. இது வந்து பொண்ணுடைய சிஸ்டர். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் மேக்கப் தான் போட்டிருந்தேன். அவங்க ஸ்கின் டோனுக்கு லைட்டாக மைல்டாக ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இந்த மாதிரி மேக்கப் பண்ணியிருந்தேன். மேக்கப் பண்ணதே தெரியக்கூடாத மாதிரி பண்ணியிருக்கானா மேக்கப் பண்ணியிருக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மணி ஆயிடுச்சு. ஸோ ரிசப்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. நல்லா சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தாங்க. எல்லாம் இங்கிட்டு உட்காந்துட்டு எல்லாமே கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த லுக்கு. இந்த முகூர்த்த லுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கு தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லுக்கு ரிசப்ஷனோட வந்து முகூர்த்த லுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. எப்படியும் ஒரு 50 தடவையாக சூப்பர்க்கான்னு சொல்லியிருக்கோம். இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதை விட இது வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எனக்கும் இந்த லுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தேன். அவங்க ஸோ எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு தான் பண்ணியிருந்தேன் நான். இந்த நெத்திச்சுட்டி கூட அவங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமா, உங்களுக்கு ஓகேவா, செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு தான் வந்தேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஐஷேடோ வந்து ஒரு கலர் வந்து போட்டிருந்தேன் நான். புருவத்துக்கு வந்து மேலே வேணாம், ரொம்ப வேணாம், ரொம்ப லைட்டாக வேணும் போட்டுட்டு மறுபடியும் அழிச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக மைல்டாக வேணும், ஐ மேக்கப் மட்டும் மைல்டாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போட்டு மறுபடியும் அழிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாமே இது ஓகேவா, இது போதுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டு தான் பண்ணியிருந்தேன். இப்போ நெத்திச்சுட்டி பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப மேலே இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிற மாதிரி நான் காமிச்சிருந்தேன் நான். அதை பாருங்கள். ஆக்சுவலாக எப்படி வரும்னு சொல்கிறேன். இல்லை வேணாம் அப்படி வேணாம் இப்படி தான் வரும். ஆனால் ஆக்சுவலாக அப்படியா? ஆமாம் அழகாக இருக்குது. சரி இப்படியே வச்சுருங்க. ஏன்னா இந்த முடியெல்லாம் அப்படி மறைச்சு இப்படி தான் வரும். இப்படியே வச்சுருங்க. இதாங்க அதுக்கு இதுக்கு வித்தியாசம். ஆமாம் கரெக்ட். அப்படியே வச்சுருங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது எந்த மாதிரி எப்படி வைக்கணும். ஸோ நம்ம அதை சொல்லிட்டோம்னா ஒரு சிலவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி வச்சுருங்கக்கா அப்படின்னாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. மேக்கப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிசப்ஷன் லுக்கோட முகூர்த்தம் லுக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓகேவா? கரெக்டாக இருக்குது. அது நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10:30 தான் முகூர்த்தம். மண்டபத்துக்கு வந்து 10:30 போனால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை டைமிங் வந்து 8:30 நல்ல நேரம் இருக்குது, 8:30 எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்னாங்க. ஸோ கொஞ்சம் வேகமாக வந்து மேக்கப் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மேக்கப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாரீ மட்டும் ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலை. ஸோ அதை வந்து அயனிங் மிஷினை வச்சு கொஞ்சம் வேகமாக அயன் பண்ணி விட்டுட்டு ஸோ எல்லாமே மேக்கப் வந்து சூப்பராக வந்துச்சு, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. எல்லாமே சீக்கிரமாகவே அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டாச்சு. ஸோ அங்கே போய் கொஞ்சம் வந்து மண்டபத்தில் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்திருந்தாங்க. எப்போயுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்களுடைய விருப்பத்தை நம்ம கேட்டு நம்ம வந்து மேக்கப் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி நான் வந்து எல்லா பிரைட்டும் கேட்பேன், உங்களுக்கு இது பண்ணால் ஓகேவா, இது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் பண்ணுவேன். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நான் வந்து கட் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இல்லை இது இப்படி உங்களுக்கு பண்ணுனா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம எடுத்து சொன்னோம்னா ஒரு சிலவங்க வந்து புரிஞ்சுக்குப்பாங்க. சரி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படியே பண்ணுங்கக்கா, என் ஃபேஸுக்கு எதுவும் சூட் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இவங்களை வந்து நேரில் பார்க்கல. நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ தான் வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஃபேஸுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். நெத்திச்சுட்டிலாம் ரொம்பவே அழகாக இருந்தது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லாவே எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெத்திச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ அவங்க கீழே விழுந்து எந்திரிக்கும் போது செய்யும்போது ஆடாது செய்யாது எதுவுமே பண்ணாது. ஸோ இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து சூப்பரா இருக்கு. நேத்தை விட நேத்து நல்லா இருக்கு. இது ட்ரெடிஷ்னல் லுக்கு. சூப்பரா இருக்கு. என்னென்ன ஓ சரி சரி வீடியோ அக்கா நான் இருக்கிறேன். வீடியோ எடுக்கிறேன். ஓகே தானே? உண்மையாலே சூப்பரா இருக்கு. உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. நீ அந்த எல்லா கலர் சாரிக்கு இனியும் நல்லாயிருக்கும். மார்னிங் நம்ம இது பண்ணலை, வந்துடுவாங்க. ஸோ சின்ன வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு வேகமாக அனுப்பி விட்டாச்சு. ஸோ அவசரமாக அனுப்பி விட்டாச்சு. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் எல்லாமே திங்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே கிடந்தது எல்லாத்தையும் எடுத்து நல்லா நீட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பூ வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து 2 பூ ஃப்ளவர் மட்டும் போதும், நிறையா வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பூ வந்து ஆக்சுவலாக வேஸ்ட்டாக போச்சு. அது என்ன பூ ஜாஸ்தினா ஜிப்ஸி ஃப்ளவர் தான் வாங்கி போயிருந்தேன். ஸோ இதில் வந்து அவங்க சாரிக்கு மேட்சாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருந்தேன். பட் அது வேஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது வந்து ஓகே, எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்புறம் மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு வந்து சாரீ மாற்றும் போது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. சாரீ மாற்ற அனுப்பி விட்டாச்சு. இந்த சாரீ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரைடல் வேணும்னா புக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ. தேங்க்யூ.